அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாண்டவ தூதர் பெருமாள் திருக்கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயிலாக வந்து அமைஞ்சிருக்கிறது. தனி சிறப்பாக வந்து இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் வந்து பாடியவர்கள். இந்த தலத்தோட புராண பெயர் வந்து திருப்பாடகம். 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவில் வந்து 49வது திவ்ய தேசம். கோயிலுடைய ராஜகோபுரம் வந்து பார்க்குறோம். 3 நிலைகளோடைய ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்களை தேடித்தரும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து பெரிய ரங்கோலி வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து பார்க்குறோம். முன்னாடியே வந்து பெரிய தீபஸ்தம்பம், பலிப்பீடம், கொடிமரம் எல்லாமே பிரம்மாண்டமாக வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம முதல்ல வந்து கருட பகவானை வந்து சேவிச்சுட்டு அப்புறம் தான் வந்து பெருமாளை வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது சென்றதால் இவருக்கு வந்து பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனமாக 25 அடியில் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறார். இந்த மாதிரி ஒரு பெருமாளை வேறு எந்த கோயில்லையுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே வந்து பெருமாள் வந்து இருக்கார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து கிருஷ்ணரை தரிசித்து வணங்கி வந்தால் வாழ்வில் வளம் பெறலாம் என்பது இங்கு நம்பிக்கையாக உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் கிருஷ்ண பரமாத்மா வந்து பத்ர விமானத்துக்கு கீழே இருந்து அருள் பாலிக்கிறார். அந்த பத்ர விமானத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே அடுத்ததான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய தாயார் வந்து ருக்மிணி மற்றும் சத்தியபாமா 2 பேருமே வந்து ஒரே கருவறையிலேருந்து அருள் பாலிக்கிறாங்க. இங்கே முன்னாடியே வந்து அழகாக 2 யானைகளும் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அதி அற்புதமான ஒரு சன்னதி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். நாம் அடுத்ததாக இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கிருஷ்ண அவதாரத்தில் பாண்டவர்களுக்காக அவர்கள் இழந்த சொத்தை கேட்டு வாங்கித்தர துரியோதனிடம் தூது சென்றவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர்தான் பாண்டவர்களின் மிகப்பெரிய பலமாகவும் இருந்தார். கிருஷ்ணரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் துரியோதனன். கிருஷ்ணன் வந்து கௌரவர்களிடம் வந்து தூது சென்றபோது கிருஷ்ணர் அமர்வதற்காக இருந்த ஆசனத்துக்கு கீழே வந்து ஒரு பெரிய நிலவரியை உண்டாக்கி அங்கே வந்து பசுந்தலைகளெல்லாம் போட்டு மறைச்சி வச்சிருந்தான் துரியோதனன். திட்டப்படி நிலவரிக்குள் கண்ணனும் சரிந்து விழுந்தார். அங்கே அவரை தாக்க வந்த மல்லர்களையும் அழித்து விஸ்வரூப தரிசனம் காட்டினார். பாரத யுத்தமெல்லாம் முடிஞ்சு வெகு காலத்திற்கு பிறகு ஜனமே ஜெயன் என்ற மகாராஜா வந்து பெருமாளை தரிசிக்க வேண்டி இத்தலத்தில் வந்து தவம் இறையினார். அவருடைய தவத்துக்கு மெச்சி பகவான் வந்து அவருக்கு காட்சி தந்த ஸ்தலமே இந்த பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில். அடுத்த சன்னதியை நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாளுடைய சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த யோக நரசிம்மருக்கு பின்னாடியே வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் வந்து இருக்கார். ரொம்ப அதி அற்புதமான ஒரு சன்னதி தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளம் வந்து பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து மத்ஸ்ய தீர்த்தம். இந்த கோயிலை வந்து கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி மற்றும் முக்கோடி ஏகாதசி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து கொண்டாடுறாங்க. ஆரோக்கிய நலனுக்காக இந்த கோயிலில் வந்து பக்தர்கள் வந்து அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் எல்லாமும் வந்து செய்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து சோழர்கள் திருப்பணிகள் செஞ்சதுக்கான கல்வெட்டுகள் எல்லாமும் வந்து இருக்குது. இந்த பெருமாளை வழிபட சிறப்பு நாட்கள் என்ன அப்படின்னா புதன்கிழமை, சனிக்கிழமை, அதுக்கப்புறம் அஷ்டமி வருகின்ற நாட்கள், ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்லாம் வந்து இங்கே பெருமாளை வழிபட வந்து வாழ்க்கை வந்து வளமாகும். கோவில் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.